ஏன்னா இயேசு இதைத்தானே பேசினாரு. ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப பேசினார் இயேசு கிறிஸ்து. யோவான் 2வது அதிகாரத்துல முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணம், அது ஆசீர்வாதம். 2வது அற்புதம் என்ன சுகம்? வாசிங்க 3வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி போனான். போகும்போதே இன்னொருத்த வந்து அறிவிக்கிறான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. இது இயேசு செய்த 2வது அற்புதம். 1வது அற்புதம் ஆசீர்வாதமானால் 2வது அற்புதம் ஆரோக்கியம். 3வது அற்புதம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேத்துக்கு போஷிச்சு. இது அவர் செய்த 3வது அற்புதம். அடுத்து 38 வருஷ வியாதி கொண்டவனை தூக்கி எடுத்தது 4வது அற்புதம். எத்தனை அற்புதத்தை இப்படி சொல்றது வாசிச்சு பாருங்க திரும்ப. ஒன்று ஆசீர்வாதம், அடுத்து ஆரோக்கியம், அடுத்து ஆசீர்வாதம், அடுத்து அற்புதம். இப்படியே மாறி 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 எருசலேம் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் நிரப்புன்னு நிரப்பி வச்சுட்டு போனவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களை, எந்த அற்புதங்களை? ஆரோக்கியத்தின் அற்புதங்களை, ஆசீர்வாதத்தின் அற்புதங்களை எல்லாம் மொத்தமாக செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா போடணும்னு நினச்சோன்னா இந்த உலகமே கொள்ளாத அளவுக்கு பெரிய புக்கு போட்டால் தான் எழுத முடியும்னு சொல்லி யோவான் எழுதி கொண்டு போகிறான் பாருங்க. அவ்வளவு அற்புதத்தை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஆண்டவர் செய்திருப்பாரானால் இன்றைக்கு சபை அதைத்தான் பேசணும். அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசணுமேன்றது இல்லை, பேசியே ஆகணுமே. ஹல்லேலூயா.